இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர், அவருக்கு எங்களுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு எதிராக பல முறை மிக மோசமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சவர் தான். தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் பட்டியல் வெளியேற்றமெல்லாம் கேட்ட போதும் கூட அவர் எங்களுக்கு எதிர்நிலை எடுத்தவர் தான். இருந்தாலும் கூட அவர் ஒரு ஆளுங்கட்சியை விமர்சி விட்டார் என்பதற்காக அவங்களுடைய தாயார் தனியாக வீட்டில் இருக்கிற போது கொண்டு போய் கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் அவர் வீட்டில் கரைச்சி ஊற்றுறது எந்த விதத்தில் நியாயம்? என்ன சட்ட ஒழுங்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு நாட்டில் அனுமதிக்கக்கூடிய விஷயமா? அரசியல் ஒரு கூட்டணி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்கள் யார் இது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிறதா? மேலும் அந்த சவுக்கு சங்கர் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமானது என்னன்னா, சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்குரிய மாநகராட்சிகளில் துப்புரவு தொழிலாளர்களுடைய பெயரில் வழங்கக்கூடிய எந்த விதமான அந்த 50 லட்சம் 1 கோடி ரூபாய் மதிப்பு வழங்கக்கூடிய லாரிகள் போன்ற போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே அந்த மக்களிடத்தில் இல்லை. அவர்களுடைய பெயரில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகள் நடைபெறுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது மிகப்பெரிய விசாரணை பண்ணணும். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு தேவேந்திர வேளாளர்கள் ஆதரவு நடக்கக்கூடிய பறையர் சமுதாய மக்கள் மற்றும் புதிரை வண்ணான் குறவர் சமுதாயம் உள்ளிட்ட 76 சாதி மக்களுக்கு SC/ST சிறப்பு, அதாவது கொடுக்க வேண்டிய அந்த நிதி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரில் ஒரு சில அரசியல் கட்சிகள் மட்டுமே அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். எனவே இதில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த 3.5 வருஷத்துல தாட்கோ மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அதை அதுதான் அவர் சொல்லியிருக்கார். எனவே அது குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அது குறித்து முழு விசாரணை பண்ணும். எத்தனை கோடி ரூபா நீங்க யாராருக்கெல்லாம் நிதி கொடுத்தீங்க? எப்படி ஒரு சாதிக்கு மட்டுமே சென்னையில 500 கோடி ரூபாய் எப்படி நீங்க நிதி கொடுப்பீங்க? அப்ப இந்த கிராமப்புறத்துக்கு தேவேந்திர வேளாளர்கள் பட்டினியோட கிட்ட வெறும் கூலி வேலை செஞ்சுருக்கிறதா? ஆதிரா வடக்கு மாவட்ட ஆதிரா பறைய சமுதாய மக்கள் பட்டினியோட கிடக்கிறதா? அப்ப இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த 76 சாதிகளுக்கு உண்டான நிதி எல்லாம் ஒரு சாதி அந்த மக்களையும் பயன்படுத்தி அந்த மக்களுக்கும் போகாம சில அரசியல்வாதிகளை விழுங்கி கொடுக்கிறார்கள். அதற்கு இந்த அரசு துணை போகக்கூடாது. அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடும்.